சந்தோஷம். உங்ககிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு வந்துக்கிறேன். சந்தோஷம். ஏதாவது சின்ன பாட்டு பாட்டா? ஓலப்பல்ல தாத்தா பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. ஓகே, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்த பிறகு நான் பாடுறேன். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? என்னை விட்டு பிரிந்த போன கணவன் வீடு திரும்பினார். வீடு திரும்பினாரா? எஸ். ஓகே. மச்சானை பார்த்தீங்களா? மச்சானை பார்த்தீங்களா? மலைவாழை தோப்புக்குள்ளே மச்சானை பார்த்தீங்களா? ஓகே, ஏதோ ஒரு கால் வந்து ஓகே, நான் அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பேசுகிறேன். அப்புறம் அந்த பாட்டு என்ன? என்னை விட்டு பிரிந்த போன கணவன் வீடு திரும்பிவிட்டார். என்ன தாத்தா என்னவா பேசுகிறீங்க? மனசில் வந்து மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம் உறவுகளே, நான் வந்து ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அழைச்சிருந்தாங்க. ஒரு 4 நாட்கள் அங்கே தங்கிட்டு வீடு திரும்பலாம், வீட்டுக்கு வரலான்னு எல்லாம் பேக்கெல்லாம் பேக்கப் பண்ணிக்கின்னு பார்த்தாக்கா இந்த பர்ஸு, மணி பர்ஸ் இல்லை. மணி பர்ஸில் எல்லா விதமான கார்டுங்க, ஐடி கார்டு, கொஞ்சம் பல நாட்டு பணங்கள். பல நாட்டு பணங்களா? என்ன தாத்தா அப்படின்னா என்ன தாத்தா? பல நாட்டு பணங்கள், இந்திய நாட்டு பணம் நம்ம நாட்டில், நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். அப்புறம் ஆஸ்திரேலியா நாட்டு பணம் கொஞ்சம் சில்லறைங்க தான், அவ்வளோ பணம்னா பெரிய பணம் இல்லை அளவில். அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், ரஷ்யா, தாய்லாந்து, யூஎஸ் அமெரிக்கன் டாலர்ஸ், அப்புறம் சைனா மணி, இதுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. சாம்பிளுக்காக இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்தந்த நாட்டு பணங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அந்த பணம்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால், என்னுடைய மகன் விளையாட்டாக சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. அவன் உலகம் சுற்றிய வாலிபன், உலகம் சுற்ற வாலிபன். எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் என்னுடைய தம்பி. ஏன்னா அவருக்கு ஒரு 70 வயசு இதாக இருக்கும். ஓகே, என்னுடைய தம்பி. நான் எம்ஜிஆரை சொல்ல, எம்ஜிஆர் மகன். நான் ஒரு முறை பாட்டு பாடினேன் இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை உன் தாய் மனதை காத்திருப்பேன் செல்வம் மகனே அப்படின்னு அவன் குழந்தையா இருக்கும்போது பாடினான் இல்லையா? அவன் நல்லா படித்தான். அவனுக்கு விளையாட்டுலேயும் அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி.
அவனை சின்னதுலேருந்து பார்த்தா 2 பாலோடவே இருப்பான். அவனுக்கு நல்ல ப்ராக்டிஸு, நல்ல கோச்சிங்கெல்லாம் குடுத்துருந்தேன். இப்போ நான் ராபர்ட் பாஷ்ல வேலை செஞ்சேன். அவங்க சம்மர் கோச்சிங்ன்னு சொல்லிட்டு, அ அந்த சில சமயத்தில பெரிய பெரிய கோச்சருங்கள்லாம் வர வச்சு, அ எம்ப்ளாயீஸுனுடைய சில்ட்ரனுங்களுக்கு கோச்சிங் எல்லாம் குடுப்பாங்க. அதில இவன் ஃபுட்பால்ல அ ரொம்ப டாப் லெவல்லயே வந்துருந்தான். ஆ என்னடா இவன் விளையாட்டுலயே இருக்கிறானே! சொல்லிட்டு கவலைப்பட்டவன். அவன் என்னடான்னு பார்த்தாக்கா, அவன் அவன் பெரிய லெவல்ல போயிட்டு ஃபிஃபாவுல போயிட்டான். ஃபிஃபா செலக்ட் ஃபிஃபா அ ரெஃப்ரி அ ஃபிஃபா ஃபுட்பால் ரெஃப்ரி ஆயிட்டு, அவன் ஏறக்குறைய அ பல நாடுகள்ல மோர் தென் ஒரு 100 ஒரு அ ஒரு 50, 100 நாட்டு கண்ட்ரிகள் கிட்ட அவன் போயிட்டு அ அங்க மேட்சஸ்ங்கலாம் பார்த்துட்டு ரெஃப்ரி வேலை பண்ணிட்டுருந்தான். வேர்ல்டு கப்பு சம்மந்தப்பட்ட இத்தனை நாட்டில பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் ரெஃப்ரி. ஓகே. அவன் அங்கங்கே நாட்டுக்கு போம்போதெல்லாம், ஏதாவது கொஞ்சம் சில்லறைங்க காசு இத கொண்டு வந்தா, என்கிட்ட $1, $2, $10 இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரில குடுத்துருந்தான். அவ்வளோ அந்த மணிங்கெல்லாம் என்னுடைய பர்ஸில் இருந்துச்சு. என்னுடைய ஐடி கார்டுங்க எல்லாம் இருந்துச்சு. அ நான் அங்க அவங்க வீட்ல அவங்கள ரொம்ப அருமையா எங்கள கவனிச்சாங்க. நான் அப்ப அங்கேருந்து நானு கிளம்பி வரலான்னு பார்த்தா, என்னுடைய பர்ஸு காணோம். ஆனா அதுக்கு முன்னே எங்கள பல இடத்துக்கெல்லாம் அவங்க எங்கள கூட்டின்னு போய் காட்டுனாங்க. அ டூரிஸ்ட் அங்க நாட்ல இருக்கிற சிறப்பு பிளேஸுங்கெல்லாம். தங்கவயல், நான் சொன்னேன் இல்லையா, நான் பிறந்த இடம் சாம்பியன் ட்ரிப், கோலார் கோல்ஃபீல்ட், கேஜிஎஃப், இந்தியாவிலேயே த 2nd டீப்பஸ்ட் மைண்ட். அந்த இடத்துல நான் பொறந்தேன் சொல்லிட்டு, ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான அடி கீழ நான் போயிட்டு வந்து சொன்னேன் இல்லையா? இன்னொன்னு வந்து ஆஃப்ரிக்காவுல அ அ ஃபர்ஸ்ட்டு மோர் டீப்பஸ்ட் மைன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுல ஒரு கோல்டு மைன்ஸு இருந்துட்டு அது சிக் ஆயிடுச்சுன்னு தெரியல. அது அப்பத்துலருந்து அந்த வீடுங்க, அந்த மைன்ஸு, அங்க இருக்க அ அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கோ, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த இடத்துலலாம். இந்த மாதிரி பல இடத்துலலாம் நாங்க சுத்திட்டு வந்துக்கிறோம். ஆனா இந்த மணி பர்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. இவங்க வீட்லேருந்து நாங்க சரி பரவால்ல. நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே. அது எங்கேயோ விட்டுட்டுருக்கிறேன். நான் இந்த காருங்கள்ல இறங்கும்போதெல்லாம் சில சமயத்தில ஏதோ கீழ பாக்கெட்லேருந்து கீழ விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த பர்ஸு கூட எங்கனா விழுந்துட்டுருக்கும். கவலைப்படாதீங்க. ஆ சொல்லிட்டு பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப கவலையாச்சு. என்னடா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பர்ஸு தாரம் வந்துருச்சு அவரது சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டுட்டு வீடெல்லாம் எல்லாரும் தேடினோம். அவங்க தேடினாங்க. நான் படுத்திருந்த கட்டிலு, பெட்டு, தலகாணி எல்லாம் ஆ எடுத்தோம். பேண்ட்டு, துணியெல்லாம் பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்க வந்து ஏறக்குறைய இப்போ ஒரு 20 நாளுக்கு மேல ஆயிப்போச்சு. அ சரி அது எங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுக்கலாமா எங்கன்னா? அ அது இது. சரி அத விட்டுறலாம்னு சொன்னா ஃபர்காட். நேத்து முந்தா நாளு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்து இந்த மாதிரி உங்களது பர்ஸு கெடச்சிருச்சு எங்களுக்கு. பர்ஸு வீட்ல இருந்துச்சு. கட்டிலுக்கு கீழ எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸ்வீப் பண்ணலான்னு சொல்லிட்டு, கட்டிலெல்லாம் கீழ தேடுனாக்கா, அந்த கீழ ஒரு பர்ஸ் இருந்துச்சு. பார்த்தாக்கா உங்க பர்ஸு நீங்க தாரம் எடுத்துட்டு சொன்னீங்கல்ல, அது இங்க இருந்துச்சு. சொல்லிட்டு எங்களுக்கு மெல்போர்ன் மெல்போர்ன்லேருந்து நாங்க இங்க கேன்பராவுல இருக்கிறோம். எங்களுக்கு ஃபோன் என்னுடைய மகளுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களது பர்ஸு கெடச்சிச்சு. அ ரொம்ப சந்தோஷம் ஆச்சு எங்களுக்கு. பாருங்க கையில வச்சுக்கின்னு உங்களுக்கு நாங்க ஃபோன் பண்ணுறோம். அத நாங்க போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதேமாதிரி இன்னைக்கு, நாளைக்கு அது எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் "போன மச்சான் திரும்பி வந்தான், வந்துட்டான்" அப்படின்னு அப்புறம் அ அ "மச்சானை பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு "அந்த பர்ஸ் எங்கனா பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு சொன்னேன். "சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? என்னை விட்டு பிரிந்த பொண்ணு கலவே வீடு திரும்பிட்டான்." அப்படின்ட்டு நானு வேடிக்கையா அவங்ககிட்ட
நான் உங்ககிட்ட எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன் பாருங்கள் உடன்பிறப்புகளே. ஓகே. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது உங்களுக்கு சந்தோஷமா? ஆ சொல்கிறேன். ஓ! அந்த நான் அந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்துக்குது. உங்களோட வணக்கம் செலுத்திட்டு அந்த கால் அட்டெண்ட் பண்ணுறேன். வணக்கம்.